ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.16 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். கிராஃப் த ஃபாலோயிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் ஸ்டேட் தேர் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்றது ஏற்கனவே இதே சாப்டரில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அது எப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷனுக்கு ரூட்டு கண்டுபிடிச்சி அந்த ரூட்ஸை வச்சு நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் எப்படி எழுதுவோம், இன்கன்சிஸ்டன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். கன்சிஸ்டன்ட்னாலுமே ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலாக இல்லை அன்ஈக்குவலாக அப்படின்றது மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அது எப்படின்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸை கண்டுபிடிச்சி நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கிராஃபில் வரைஞ்சி அதன் மூலமாக நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம இந்த கிளாஸை பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நான் y ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துருக்கிறேன், x² - 9x + 20 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல புட் x = 0 அப்படின்னு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டேன் அப்படின்னா 0 - 9xன்றப்ப 90 + 20 எல்லாமே 0 தான். இது 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். ஃபைனலாக 20 அப்படின்னு எனக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? அதே இது நெக்ஸ்ட்டு புட் x = 1ன்னு போடுறேன். ஸோ அப்போ x² பதிலாக 1² - 9 × xக்கு பதிலாக 1 + 20 இந்த ஈக்குவேஷனை அப்படியே இப்படி மாற்றிருக்கேன். ஓகேங்களா? இது எப்போ y = ஓகேங்களா? ஸோ x = 0ன்றப்ப y = இந்த மாதிரி மாறிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1 - 9 + 20. ஸோ 20 + 1 21 - 9 அப்படின்றப்ப 12. ஸோ அதே இது புட் x = 2ன்னு போடுறேன். அப்போ y எப்படி மாறும், xக்கு பதிலாக 2² - 9 × 2 + 20. ஸோ 2²ன்றது 4 - 9 × 2 18 + 20. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் மைனஸ், இது ரெண்டும் ப்ளஸ். ஸோ ப்ளஸில் இருக்கிறத ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 24 - 18 என்ன வரும், 6 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ x = 2ன்றப்ப y 6. ஓகேங்களா? x = 0ன்றப்ப y 20. x = 1ன்றப்ப y 12. இதுதான். நெக்ஸ்ட் இதே மாதிரி x = 3. y = 3² - 9 × இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக போடுறேன். ஓகேங்களா? 20 போட்டு பார்த்தீங்கன்னா 3² 9 - 9 3s are 27 + 20. ஓகேங்களா? 20 அப்படி எழுதிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 ப்ளஸ்ஸு, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 29 29 - 7 என்ன வரும், 2. ஓகேங்களா? x 3ன்றப்ப ஒய்யோட வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு x = 4. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இது எது வரைக்கும் நம்ம எழுதணும் அப்படின்னா, இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா நம்ம வரையக்கூடிய கிராஃபு இந்த மாதிரி இப்படி திரும்பணும். ஓகேங்களா? ஸோ இந்த பேராபோலா வந்தால் தான் நம்மளுக்கு நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் டேட்டாவை கொடுக்குறேன் அப்படின்னா, இது மேலே நமக்கு x ஆக்சிஸ் போட்டோம், y ஆக்சிஸ் போட்டோம்னா இது ஒய்யோட டேட்டா மேலே இருந்து அப்படியே கம்மியாகிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சிக்கிட்டே மறுபடியும் கூடிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து குறையுது, குறைஞ்சிட்டு மறுபடியும் கூடணும். ஸோ இந்த மாதிரி குறைஞ்சிட்டு கூடுற வரைக்கும் நம்ம இந்த டேட்டாவை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒய்யோட டேட்டா குறைஞ்சிட்டு கூடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 - 12, அடுத்தது 6 2 குறைஞ்சிக்கிட்டே வருதா, அடுத்து கூடுச்சு அப்படின்னா நம்ம நிப்பாட்டிடலாம். அதனால் x = 4 போடுறேன். ஸோ y = x² பதிலாக 4² - 9 × 4 + 20. 4²ன்றது 16, 9 4s are 36 + 20. ஸோ இது ரெண்டும் ப்ளஸ்ஸு. 20 + 16 36 - 36 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு புட் x = 5ன்னு எடுங்க. ஸோ y = x² பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டு -9 × xக்கு பதிலாக 5 + 20. ஸோ 5²ன்றது 25, 9 5s are 45. ஸோ முன்னாடி இருக்க மைனஸு ப்ளஸ் 20. ஸோ 20 + 25 45 - 45 இதுக்கும் 0 தான். ஓகேங்களா? x = 4ன்றப்போ y 0, x = 5ன்றப்போ y 0. நெக்ஸ்ட்டு புட் x = 6ன்னு நான் போடுறேன். அப்போ y என்ன வரும், x². ஸோ 6² - 9 × xக்கு பதிலாக 6 + 20.
6 ஸ்கொயர் 36, 9 6 ஆர் முன்னாடி மைனஸ் இருக்குது 54 ப்ளஸ் 20 ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இது ரெண்டும் ப்ளஸ்ஸு 36 + 20 என்ன வரும் 56 ஓகேங்களா. 56 மைனஸ் 54 2. ஸோ இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 20 12 6 2 0 0 2 மறுபடியும் மேலேருந்து குறைஞ்சிட்டே வந்து மறுபடியும் கூட ஆரம்பிச்சிருச்சா. ஸோ இதோட எனக்கு போதும், இதுக்கு மேலே நான் போடணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு இப்போ வந்து ஆர்க்கு வந்து இந்த மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அது எப்படி இந்த எக்ஸாக்சிஸ்க்கு கீழே வந்து திரும்புதா இல்லை எக்ஸாக்சிஸ்க்கு மேலேயே திரும்புதா அப்படின்றத நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். பட் எனக்கு ஆர்க்கு திரும்பி இருக்கணும், பேராபோலா வந்திருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ் இதுன்னா ஒய் இதுன்னு வந்திருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன், டேபுலர் காலமாக எழுத போகிறேன். ஸோ எக்ஸ் வந்து நான் என்ன போட்டேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 0ன்னு போட்டப்போ ஒய் வந்து எனக்கு 20 அப்படின்னு வந்துச்சு ஓகேங்களா. செகண்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் வந்து 1ன்றப்ப ஒய் வந்து 12, எக்ஸ் 2ன்றப்ப ஒய் வந்து 6, எக்ஸ் 3ன்றப்ப ஒய் வந்து 2, எக்ஸ் 4ன்றப்ப ஒய் 0, எக்ஸ் 5ன்றப்பையும் ஒய் 0, எக்ஸ் 6ன்றப்ப ஒய் வந்து 2 ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த டேபுலர் காலத்தை போட்டுட்டேன். ஸோ இதைத்தான் நான் என்னவா பண்ண போகிறேன், கோஆர்டினேட்ஸாக கன்சிடர் பண்ண போகிறேன், அதாவது பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ டேபுலர் காலம் போட்டாச்சா. ஸோ கீழே நான் என்ன பண்ணுறேன், therefore the coordinates are ஸோ 0, 20 x 0 y 20, 1, 12 ஓகேங்களா. அடுத்தது 2, 6, அடுத்தது 3, 2, அடுத்தது 4, 0, 5, 0, 6, 2 ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸை தான் நான் கிராஃபில் பிளாட் பண்ண போகிறேன். கிராஃபில் நோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல் நோட் பண்ணணும்ல. இப்போ எக்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, 0, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ எல்லாமே 1 யூனிட்டாகவே எடுத்துக்கலாம். ஒய்யை பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எப்படி எடுக்கலாம் கிராஃபில், ஸோ 20, 12, 6, 2, 0, 0, 2. ஸோ வந்து ஸ்கேல் வந்து 2வாக கன்சிடர் பண்ணலாம். 2வாக எடுத்தோன்னா 10 யூனிட் நம்ம நோட் பண்ணணும். 4ஆக எடுத்தோன்னா 5 யூனிட் தான் நோட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்னவா எடுக்கலாம், ஸோ அதனால ஒய்யை வந்து நான் 2 யூனிட்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் கோஸ் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் கோஸ் டு 2 யூனிட்ஸ் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஃபுல்லாக 1 யூனிட்லையும் ஒய் வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் 0, 20 ஓகேங்களா. ஸோ எக்ஸு 0ன்றது இதுதான். ஸோ இது 0, 20ன்றப்ப ஒய் வந்து 20 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஒய் 20ன்றப்ப இந்த இடத்துல 0, 20 நான் நோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து 0, 20. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது, 1, 12. ஸோ எக்ஸு 1 இங்கே இருக்குது, 12 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது 1, 12 இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு பாயிண்ட்டு 2, 6. ஸோ 2 இங்கே இருக்குது, 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டும் நம்மளுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கேலை வச்சுக்கோங்க. ஸோ 2ன்றதுக்கு நேராக ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா 6க்கு நேராக அப்படியே கொண்டு போனீங்கன்னா இங்கே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டு 2, 6. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது, 3, 2. ஸோ இப்போயே பார்த்துக்கோங்க 3, 2, 4, 0, 5, 0. ஸோ 3ல் நான் இங்கே வச்சுருக்கேன், 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இது 3, 2. அடுத்தது 4, 0. ஸோ இது 4xல் ஒய்யை பொறுத்த வரைக்கும் 0 இதுதான். ஸோ இதுக்கு நேராக வரும்போது இது வந்து 4, 0. அடுத்தது இங்கேயே இருக்குது 5, 0 ஓகேங்களா. ஸோ இது 4, 0, இது 5, 0. அடுத்தது 6, 2 ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது 6, 2 இருக்குது. ஸோ 6ஐ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது 5, 0க்கு தான் இந்த பாயிண்ட்டு 6, 2. ஸோ 2ன்றது இங்கே வரும், 6ன்றது இங்கே இருக்குது ஓகேங்களா. இது 6, 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் மேலேருந்து அப்படியே வந்து இதில் தொட்டு திரும்புதா. ஸோ இதைத்தான் நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் அப்படியே வரைய போகிறேன். ஆர்க்கு பேரபோலாக அப்படியே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே வெறும் கையிலேயே ஆர்க் மாதிரி போட்டேன், எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்க்கு இந்த பேரபோலா இது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பேரபோலா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் லைனில் தொட்டிருக்குது ஓகேங்களா. எத்தனை இடத்துல தொட்டிருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் தொட்டிருக்குது, இந்த இடத்துலையும் தொட்டிருக்குது. ஸோ 2 இடத்துல தொட்டிருக்குது. எங்கெங்கே 4 அப்படின்ற இடத்துலையும் 5 அப்படின்ற இடத்துல, அதாவது எக்ஸ் = 4ன்ற இடத்துலையும் எக்ஸ் = 5 அப்படின்ற இடத்துலையும் இந்த பேரபோலா இந்த ஆர்க்கு தொட்டிருக்குது. ஸோ இந்த ஆர்க்குக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 தான் இந்த பேரபோலாவுக்கான பேர். இதுதான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் கொடுத்த இந்த ஈக்குவேஷன் தான் இந்த பேரபோலாவுக்கான நேம். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் கிராஃபாக வரைய சொன்னாங்க, நம்மளும் வரைஞ்சாச்சு. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இந்த 2 இடத்துல தொட்டிருக்குது. ஸோ 2 இடத்துல தொட்டதுனால நம்ம இங்கே எழுதலாம், therefore the roots are x is equal to 4 அப்படின்ற இடத்துலையும் x is equal to 5 அப்படின்ற இடத்துலையும் தொட்டிருக்குது. ஸோ 2 ரூட் இருக்குது. therefore நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் என்ன எழுதலாம் அப்படின்னா, therefore the roots are ரெண்டுமே ரியல் தான் அண்டு அன்ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. இது 4 அது 5. ஓகேங்களா? ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். நேச்சர் ஆஃப் சொல்யூஷன், த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல் அப்படின்றதான் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்.